10/9/2024 ஸ்ரீசக்தி 432க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். கேரளா கெஸ்ஸிங். சரிங்களா? இன்னைக்கு கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். பாருங்கள், நேற்று 9ஆம் தேதி நம்ம என்ன கொடுத்துருந்தோம், வின்வின் 786க்கு ஆல் போர்டு 7 கொடுத்துருந்தோம். 7க்கு பவர் 2 கொடுத்துருந்தோம். 7 சக்ஸஸாக பாஸ் ஆகிருக்கு. அதுவும் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. பி போர்டு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நம்ம டபுள்ஸ் வரும். இந்த 4 நம்பர் நாளைக்கு டபுள்ஸ் கண்டிப்பாக வருங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். இந்த 4 நம்பர் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் 22ங்கிற நம்பரும் நம்ம ஃபஸ்ட்டாக தான் கொடுத்துருந்தேன். நான் 2ங்கிற நம்பர் இல்லைன்னா அதுக்கு பவர் நம்பர் வரணும். 27ங்கிற மாதிரியும் நம்பர் வந்திருக்குது. சரிங்களா? அப்படியும் வந்திருக்கு, இப்படியும் வந்திருக்குது. நேற்று வீடியோ கூட பாருங்கள், அழகாக நம்மளுக்கு வந்திருக்கு. அதேமாதிரி 2 8 2ன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் அதுலேயும் பாருங்கள், ஒரு நம்பரை கம்மி பண்ணி அடிச்சிட்டாங்க. 7 வச்சு அடிச்சிட்டாங்க. நான் 2 8 2 வரணுன்னு தான் அதை கொடுத்துருந்தேன். ஆனால் அவங்க 2 7 2ன்னு அடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு அதுலேயும் கூட மிஸ் ஆகி போச்சு. ஏதாவது ஒன்று சொதப்பி தான் அடிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்து வைக்கிறோம். ஆனாலும் ஏதாவது மாற்றி அடிச்சிடுறாங்க. என்ன பண்ணுறது? சரி, நாளைக்கு 10ஆம் தேதி கண்டிப்பாக பார்க்கலாம். ஸ்ரீசக்தி 432. சரிங்களா? 432க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு. அதுக்கு முன்னாடி பாருங்கள், 8610575149 கேரளா மற்றும் டிஏர் புக்கிங் போடுற நம்பர். வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. அப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். டிக்கெட் புக்கிங் ஒன்லி. சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன இருக்குது, 1 4ங்கிற மாதிரி இருக்குது. சப்போஸ் நாளைக்கு 1 நம்பர் ஏ போர்டில் இறங்கலைனாலும் வேறு எங்கேனாவது இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் 1 ஏ போர்டில் வச்சுருக்கிறேன். ஆனாலும் 1 ஏ போர்டில் தான் வரணும், இல்லை வேறு எங்கேனாலும் வரலாம். இல்லைன்னா 4ஆம் நம்பர் 14ங்கிற மாதிரி நம்பர்லாம் வருது. நாளைக்கு 14 13 அப்படிங்கிற மாதிரி வருது. அது கீழே சொல்கிறேன் நான். 1 4 ஆல் போர்டு நம்பர். சப்போர்ட்டுக்கு 3ஆம் நம்பரும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 1க்கு பவர் 6. சரிங்களா? 4க்கு பவர் 9. 3க்கு பவர் 8. நீங்கள் ஆல் போர்டு விளையாடும் போது அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் ஆல் போர்டு 2 நம்பர் நம்ம கொடுக்குறது மெயினாக. சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் கொடுப்போம், அவ்வளோதான். சரிங்களா? இதில் எது உங்களுக்கு சூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு மேட்ச் ஆகும். உங்கள் கணிப்போடு எது ஒத்து வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விளையாடுங்க. போர்டை பொறுத்த வரைக்கும் 1 8. சரிங்களா? ஏ போர்டு 1 8ங்கிற மாதிரி இருக்குது. 1 இங்கே தான் வரணுங்கிறதெல்லாம் கிடையாது, எங்கே வேணாலும் வரலாம். ஏன்னா அதுக்கும் சான்ஸ் இருக்குது. நாளைக்கு ஏ போர்டு காட்டுது, பி போர்டு காட்டுது. சரிங்களா? அதனால் சப்போஸ் 1 அங்கே வரலன்னா, ஏன்னா ஏ போர்டில் பெண்டிங் நம்பர், சப்போஸ் அங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பி போர்டில் 3 2ங்கிற மாதிரி இருக்குது. 2ஆம் நம்பர் திரும்பவும் நாளைக்கு பி போர்டில் வர்றது மாதிரி இருக்குது. வந்தால் வரலாம், இல்லைன்னா இல்லை. சரிங்களா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 9ங்கிற மாதிரி இருக்குது. பார்த்துக்கோங்க. சி போர்டில் 4 9 தான் வரணும். சப்போஸ் அதுக்கு தான் 2மே 4க்கு பவர் 9 9க்கு பவர் 4 2மே ஒரு இடத்துல வச்சுருக்கிறேன். 5ஆம் நம்பர் சப்போஸ் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. சரிங்களா? உள்ளே வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா 5 வரலைன்னா 5க்கு பவர் 0ங்கிற நம்பர் மாதிரி உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு நம்பர் நம்ம கொடுக்குறோம், அந்த நம்பர் வரலைன்னா அதுக்கு பவர் நம்பர் வந்துடும். அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம வச்சோம்னா நல்ல வின்னிங் வாங்கலாம். அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? பாருங்கள், ஏபிபிசிஏசி 2டியை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு. சரிங்களா? 18 12 61 52 24 14 13 19ங்கிற மாதிரி ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். ஆனால் அந்த 8 செட்டில் நீங்கள் உங்கள் கணிப்போடு எது ஒத்து வருதோ ரொட்டேட் பண்ணி வைங்க. சரிங்களா? அதை மறந்துடாதீங்க. 18ன்னு வச்சிங்கன்னா 81 வைங்க, 12ன்னு வச்சிங்கன்னா 21 வைங்க. சரிங்களா? அந்த மாதிரி எல்லா செட்டுக்கும் ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? டபுள்ஸ் வந்தால் நாளைக்கு 44 11 77 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 66 இந்த 5 நம்பரில் எதுனாலும் வரலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கான்ஃபிடென்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. டபுள்ஸ் வந்தால். சரிங்களா? இல்லைன்னா இந்த மாதிரி நம்பர்கள் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் 124 152 619 161 137 108 108 2 108 கொடுத்துருக்குறேன். சாரி, இந்த நம்பர் கிடையாது. சரிங்களா? அறுநூற்றி 87ங்கிற ஒரு நம்பரை சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த நம்பருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா?
அதை எடுத்து வச்சேன். அதை விட்டுட்டு இதை எழுதியிருக்கேன் நான். சரிங்களா? இந்த நம்பருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 687. சரிங்களா? சப்போஸ் இதெல்லாம் வரலன்னா இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 108ங்கிறது எல்லாமே பாக்ஸு தான். சரிங்களா? எப்படி வேணாலும் நம்பர் மாற்றி அடிப்பாங்க. அதனால் பாக்ஸுன்னு உங்களுக்கு கணிப்பு ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா அந்த நம்பரை பாக்ஸாக போடுங்க, இல்லை மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா 1, 6 இந்த மாதிரி 2 நம்பர் ஏதாவது பவர் பண்ணால் இந்த மாதிரி பவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1க்கு 6, 8க்கு 3 அந்த மாதிரி 137ங்கிற நம்பர் வரலாம். அப்படி இல்லைன்னா 687ங்கிற மாதிரி நம்பர் வரலாம் பவர் பண்ணி அடித்தாங்கன்னா. அதுக்காகத்தான் இந்த நம்பரை எடுத்து வச்சுருந்தேன். சரிங்களா? அதை கொடுத்துட்டேன். சரிங்களா? அதை கொஞ்சம் மாற்றி எழுதியிருந்தேன். நாளைக்கு உங்கள் கணிப்போடு ஏதாவது ஒத்து வந்தால் மட்டும் இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் நம்ம ஒரு நல்ல கெஸ்ஸிங்காக எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம எப்போவுமே ஆல் போர்டு நம்பர் பெரும்பாலும் வாரத்தில் 7 நாளில் 5 நாள் நம்மளுக்கு சக்ஸஸாக தான் போகும். சில நாள் ஒன்றும் இல்லாமல் என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் போவோம். சில நேரம் பவரில் போவோம், அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கு தான் பவர் நம்பரை சொல்லி கொடுத்துருவோம். போர்டு பொறுத்த வரைக்கும் டெய்லி எப்படினாலும் 2 போர்டு பாஸ் ஆகிட்டு இருக்கும். இதிலே ஃபுல் வின்னிங்கும் சில நேரம் வந்துடும், பாக்ஸ் வின்னிங்காக வரும். அதனால் நம்ம சேனலை தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.